திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலப்படம் இருப்பதாக வந்த தகவல் நாடு முழுவதும் பேசுபொருளானது. லட்டு கலப்படம் ஆந்திராவில் அரசியலாக மாறியிருக்கிறது. இதுகுறித்து முக்கோணம் பகுதியில் அலசலாம். திருப்பதி லட்டுவில் கலப்படம், களங்கத்தை போக்க சாந்தி ஹோமம் தொடங்கியது. இது செய்தி. இந்த செய்தியினுடைய முக்கோணத்தை விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் புள்ளி, திருப்பதி லட்டுவோட பாரம்பரியம் என்ன? திருப்பதி லட்டுவோட பாரம்பரியம் 1715ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். தினசரி திருப்பதியில் லட்டு 3,50,000 லட்டுகள் தயாராகின்றன. இதற்காக நெய் எவ்வளவு உபயோகிக்கிறார்கள் அப்படின்னா 16,000 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 250 கோடி செலவழிக்கப்படுகிறது. இந்த திருப்பதி லட்டு எப்படி தயாராகிறது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான மடப்பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 600 வைணவ பிராமணர்கள், அவங்க தான் தினம்தோறும் நாள் முழுவதும் இந்த லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த லட்டுவினுடைய சுவையாக இருக்கலாம், அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம், அதனுடைய தரமாக இருக்கலாம், அதெல்லாம் இவர்கள் தான் கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த லட்டுவில் தான் கலப்படம், மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது அப்படின்ற அண்மை செய்தி ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவது புள்ளி, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு குறியா. லட்டுவில் கலப்படம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு அதனுடைய ஆகமத்தன்மைக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சாந்தி ஹோமம் திருப்பதி கோயிலில் பண்ணுறாங்க. இதை தாண்டி சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியின் மீதான அரசியல் விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி கோயிலினுடைய புனிதத்தை களங்கப்படுத்தும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பதி லட்டு சர்ச்சையிலும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்கிறாரு. கட்டாயம் அந்த முடிவு வந்த பிறகு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ரீதியிலும் அவர் பேசியிருக்கிறார். கலப்பட சர்ச்சை எப்படி வந்தது? இந்த ஆய்வறிக்கையை யார் கொடுத்தாங்க அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால் மேம்பாட்டு கழகம், அவங்க தான் இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. முதல்ல இந்த அறிக்கை கசிய விடப்படுகிறது, சோசியல் மீடியாவில் வருது. அதன் பிறகே இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம், இன்னும் அது உறுதியாகலை. கலப்படம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதை தவிர அது மாட்டு கொழுப்பா அப்படின்றதுக்கு போதுமான தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வைத்துக்கொண்டு ஜெகன்மோகன் ரெட்டியை குறிவைக்கக்கூடிய அரசியல் தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு மீதான விமர்சனங்கள், இதுதான் மூன்றாவது புள்ளி. திருப்பதி லட்டு கலப்பட சர்ச்சையில் சந்திரபாபு நாயுடு மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, அடிப்படை ஆதாரமற்று எந்த தரவுகளும் இல்லாமல் அவர் அரசியல் ரீதியாக ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற பார்வையும் அங்கு முன்வைக்கப்படுது. இதில் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடுன்னா, அவர் ஒரு பிறவி பொய்யர், கடுமையான குற்றச்சாட்டுகள் என் மீது ஆதாரமற்று அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றது, நாங்கள் நெய்யினுடைய தரத்தை பரிசோதிப்பதற்கு என்னுடைய ஆட்சி காலத்தில் பல கடுமையான சோதனைகளை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம், நாங்கள் எங்கும் தவறு செய்யலை. ஆனால் சந்திரபாபு நாயுடு இதில் அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை கலப்படம் இருந்தால், அது உறுதி செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படணும். ஆனால் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே இதை பாஜக அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை பிளவுபடுத்துவதற்கு பாஜக கையில் கிடைச்சிருக்கிற ஒரு ஆயுதம் தான் திருப்பதி லட்டு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு மத ரீதியிலான அரசியல் நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்கிறார். ஆந்திராவிலே சமீபத்தில் இந்து கோயில்களில் இந்து அல்லாதவர்களை நியமிக்க தடை அப்படின்லாம் அவர் முடிவெடுத்தார். அதை பாஜகவினர் ஆதரித்தார்கள். இதனால் சந்திரபாபு நாயுடுக்கு அதிக பலன் கிடைக்க போறதில்லை, பாஜக தான் ஆந்திராவில் வலுப்பெறப் போகிறது அப்படின்ற பார்வையும் அங்கு முன்வைக்கிறாங்க.